இந்த ஃப்ரேம்குள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கதை இருக்கணும். நீங்கள் இப்படி நான் சொல்லுவாங்க நார்மலாக சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மாஸ்பியர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமா, அட்மாஸ்பியர்னா என்னன்னா அப்படி கிராஸ் ஆகி போயிடுவாங்க, இப்படி சும்மா நிற்பாங்க, பின்னாடி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். அருண் பிரதர் படத்தில் மட்டும் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. வந்தாங்கன்னா ஒரு கதையோடு வருவாங்க, அந்த கதை இல்லைன்னா உள்ளே வரவே மாட்டாங்க, வெளில தான் நிற்பாங்க. அப்போது உள்ளே இருக்கிற எல்லா கதாபாத்திரத்துக்கும் அது இருக்குங்கிறப்போ மெயின் கதாபாத்திரத்துக்கு அது இன்னும் டெப்த்தாக இருக்கும். அது வெறும் காரணம்ங்கிறத தாண்டி அது நம்மளோட கனெக்ட் பண்ணுற ரிலேட்டபிளான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதில். அந்த விஷயத்தில் நான் அதை அந்த இடத்துல நான் சொல்லணும் அந்த விஷயத்தை. ஏன்னா நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், மோர் தேன் இயக்குனர், அவர் ஒரு பெரிய ரைட்டர். பணியாரும் 10 மணியிலேருந்து இப்போ சித்தா மாதிரி படங்கள் இப்பெல்லாம் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அந்த கதையை அந்த களத்தை இந்த அளவுக்கு ரொம்ப லாவகமாக கையாள முடியுமான்னு கேட்டால் எல்லா இயக்குனராலையும் முடியுமான்னு தெரில எனக்கு. அது அப்படியே பிக்சரைஸ் பண்றது விட்னஸ் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ ஆடியன்ஸை வந்து படத்தை பார்க்கறதுக்கு விட்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ வீரதேஸ்வரன்லேயே அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த படத்தை நீங்கள் பார்க்குறதாண்டி விட்னஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஈவெண்ட்டையுமே. இப்போ சம்ஹவ் நீங்கள் ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கணும். இப்போ விருமாண்டியில் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் போகும்போது ஒரு திருவிழா சீக்வன்ஸில் பார்த்து போயிருவீங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நடுவில் நீங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த சீட் எட்ஜில் உட்கார வச்சு ஃபாலோ பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த விட்னஸ் பண்ணுற மொமெண்ட் அவர் ரைட்டிங்லேயே அதை அழகாக கொண்டு வந்துட்டாப்ல.